ஒரு பேனில் 3 டீஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுட்டு அதில் கடுகு, ஜீரகம், உளுத்தம் பருப்பு போட்டுட்டு ஒரு வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு அதையும் வதக்கினதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். பொடிசாக கட் பண்ணியிருக்க வெண்டைக்காவை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெண்டைக்காவோட கொழகொழப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம இதில் ஒரு டிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். வெண்டைக்காய் பொரியலுக்கு தேவையான உப்பு, மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் பேனை மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் கழிச்சு திறந்து லைட்டாக புளிக்கரைசல், அதாவது கொஞ்சோண்டு தண்ணி, புளிக்கரைசல் தண்ணி லைட்டாக விட்டுருக்கணும். புளிப்புலாம் கண்டிப்பாக ஏறாதுங்க. அதனால் பயப்படாமல் போட்டுட்டு மறுபடியும் 2 நிமிஷம் மூடி திறந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கொழகொழப்பு இல்லாமல் ரெடியாக இருக்கும். நம்ம ஒரு 3 டீஸ்பூன் போல் தேங்காய் துருவல் போட்டு கிளறி விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான கொழகொழப்பு இல்லாமல் வெண்டைக்காய் பொரியல் ரெடி.